வணக்கம். இன்றைக்கி தாட் ஆஃப் த டே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வாக்கிங் போகிறப்ப மகாநதிங்கிற ஒரு படம். அதில் வந்து கமல் வந்து ஒரு கிளைமேக்ஸ் சீனு. அதில் வந்து வில்லன் கூட சண்டை போட்டுட்ருப்பார். அந்த வில்லன் பார்த்திங்கன்னா என்ன ஆவான், ஒரு மொட்டை மாடியிலேருந்து சண்டை நடந்துகிட்ருக்கும். கடைசியில் மொட்டை மாடியில் வந்து இவன் கையை பிடிச்சிருப்பான். அவன் வில்லன் வந்து இவன் கையை பிடிச்சி தொங்கிட்டு அந்த பக்கம் இருப்பான். கையை விட்டால் அவன் கீழே விழுந்துருவான். இவன் கையிலையும் அவன் வில்லன் கையிலையும் வந்து விலங்கு மாட்டியிருக்கும். அப்போ என்னென்னா, அந்த இடத்துல இவன் கை விட்டால் கமலும் சேர்ந்து கீழே விழுந்துருவான். சரியான சீனு அந்த சீனு. அப்போ என்னாகும், அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போலீஸ் பிடிக்க வருவாங்க ஒரு மாதிரி. அப்போ இந்த இடத்துல அவனை கட் பண்ணி விடணும், இந்த பக்கம் தப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ். அப்போ என்ன பண்ணுவான், கமல் ஒரு பெரிய முடிவு எடுப்பான். என்ன பண்ணுவான், ஒரு பெரிய ஒரு கத்தி எடுத்துகிட்டு அவன் கையே கட் பண்ணிடுவான். கையை கட் பண்ணிவிட்டு அந்த கை அப்போது அந்த பக்கம் தொங்கிட்டு இருக்க அந்த வில்லனுக்கு வந்து இவன் கையோடு சேர்த்து அப்படியே வந்து கைக்கு இதாகிடுவான். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சரியான சீன். ஆக்சுவலாக இதை மாதிரி தான் நம்மளும் பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து நம்ம லைஃப்பில் வந்து நம்மளுக்கு பேக்கில் ரிவர்ஸில் நம்ம புதுசாக முயற்சிக்கிறதுக்கு எது தடையாக இருக்கோ நம்மளுக்கு அதை அப்படியே ஒரே கட் பண்ணி நம்மளை வந்து அப்போனா தான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் பண்ண முடியும். இல்லைனா அந்த பழைய கச்சடா வெர்சனை வந்து கூடவே வச்சுட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். அந்த கச்சடா வெர்சனை நம்ம கட் பண்ணி தூர தூக்கி எரிஞ்சிடணும், ஒரு துணிச்சலாக ஒரு முடிவு எடுக்குது அப்படிங்கிறதான் நான் சொல்ல வர்றது. தெரிஞ்சிக்க புரிஞ்சிக்க, கரெக்டாக இருந்தால் புரட்டா வரட்டா.